Hi friends, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தட். ஸோ ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் எக்ஸாம் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மெத்தடில் வந்து 2 டைப் நீங்கள் படிக்கணும். ஒன்று வந்து கண்டினியூஸ் பீம், செகண்ட் ஒன் வந்து ஃப்ரேம். ஸோ இந்த ரெண்டுலேயுமே வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்குறாங்க. பார்ட் பிலையும் கேட்குறாங்க, பார்ட் சிலையும் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். So analyze the continuous beam, draw the shear force diagram and bending moment diagram. ஸோ இதான் உங்களுக்கு பீம் கொடுத்துருக்காங்க. ஏபிசி, ஏ வந்து ஃபிக்ஸ்டு, பிசி வந்து ஹிஞ்சுடு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து யூடிஎல் இருக்குது, இங்கே வந்து என்னென்னா ஒரு கான்சன்ட்ரேட்டட் லோட் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஆக்டிங் அட் த சென்டர். ஸோ இங்கே 2 மீட்டர் இருக்குது, இங்கே 3 மீட்டர் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டெப் 1 என்னென்னா ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் மொமெண்ட் ஏபி எடுத்துக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா -WL²/12. ஸோ இது வந்து யூடிஎல்னால இந்த ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு எழுதுறது வந்து மைனஸில் எழுதணும், அடுத்தது ஸ்பேன் பியில் எழுதும்போது வந்து ப்ளஸ்ன்னு எழுதணும். ஸோ மொமெண்ட் அட் ஏபின்றது மைனஸ், மொமெண்ட் அட் பிஏன்றது ப்ளஸ், -WL²/12. ஸோ இதான் உங்களுக்கு ஃபார்முலா 2EL/ ஏபி எழுதும்போது ஏக்கு வந்து 2θA ப்ளஸ் θB ப்ளஸ் ஆர் மைனஸ் 6EI/L². ஸோ உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க, இஐ வேல்யூலாம் கொடுத்துருந்தாங்கன்னா இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எதுவுமே கொடுக்கல, ஸோ அது வந்து நம்ம எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு W 10 சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. எல் வந்து 4² ப்ளஸ் 2EI/L 2θA. ஸோ ஃபிக்ஸடில் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ தீட்டா வந்து 0 ப்ளஸ், ஸோ அப்போ θB. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு MBA. ஸோ MBAன்றது பாசிட்டிவ், இது வந்து மைனஸு, அடுத்தது ப்ளஸ். எப்போவுமே இப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து மைனஸ், அடுத்தது ப்ளஸ். WL²/12 ப்ளஸ் 2EI/L. ஸோ இங்கே வந்து எழுதும்போது 2θB, ஃபஸ்ட்டு பி தானே இருக்குது, அப்போ 2θB ப்ளஸ் θA. ஸோ நெக்ஸ்ட்டு இது. ஸோ இது எல்லாமே கொடுக்கவே இல்லை, அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா θ 2θB ப்ளஸ் θA. ஸோ θA வந்து ஃபிக்ஸ்ட்னால ஸோ உங்களுக்கு அது வராது ஸ்லோப்பு. ஸோ அது வந்து 0. நெக்ஸ்ட்டு MBA ஆஸ் யூஷுவல் நீங்கள் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். எல் வந்து 4 மீட்டர், லோடு வந்து 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஸ்பேன் பிசி. ஸோ ஸ்பேன் பிசி நம்ம எடுக்கிறோம். பிசி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேட்டட் லோட் தான், ஆனால் வந்து இங்கே 2 மீட்டர், இங்கே 3 மீட்டர். ஸோ அப்போ ஃபார்முலா வந்து ஃபிக்ஸட் இன் மொமெண்ட் ஃபார்முலா WAB²/L². ஸோ பிசி எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து மைனஸ், இங்கேருந்து சிபி எடுக்கும்போது ப்ளஸ். ஸோ மைனஸ் WAB²/L² ப்ளஸ் 2EI/L. இங்கே வந்து ஃபஸ்ட்டு பி இருக்கா, அப்போ 2θB ப்ளஸ் θC. ஸோ இதை ஃபார்முலாவில் எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியும் சியும் இருக்கும், ஏன்னா இங்கே வந்து ரெண்டுமே வந்து என்னதுன்னா ஹிஞ்சுடு தான், ஃபிக்ஸ்டு இல்லை. ஃபிக்ஸ்டு இருந்தால் தான் தீட்டா வந்து 0. நெக்ஸ்ட்டு மொமெண்ட் அட் சிபி. சிபி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது சிபி. ஸோ இங்கே நெகட்டிவ் எழுதிட்டோம், அப்போ இங்கே பாசிட்டிவ் WA²B/L². ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ 3, 4ன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ஸோ ஈக்குலிபிரியம் கண்டிஷனில் ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா MBA ப்ளஸ் MBC. ஸோ இதில் வந்து ஒரே ஒரு ஜாயிண்ட் தான் இருக்குது, அப்போ MBA ப்ளஸ் MBC. ஸோ இதை தான் நம்ம எடுத்திருக்கோம். இட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போனா செகண்ட் ஈக்குவேஷன் ப்ளஸ் தேர்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. மொமெண்ட் அட் BA வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மொமெண்ட் அட் BA வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கா 2, மொமெண்ட் BC வந்து 3, அப்போ 2 ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்தது MCB இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுவும் ஹிஞ்சுடு. ஸோ MBA இஸ் ஈக்குவல் டு 0, சாரி MBA ப்ளஸ் MBC இஸ் ஈக்குவல் டு 0. பியில் வந்து 2 பார்ட் இருக்குது, ஆனால் சியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது, CB. இங்கே எதுவுமே பீம் இல்லை, அதனால் MCB வந்து 0. எதுக்காக இது எடுக்கலைன்னா இங்கே ஃபிக்ஸ்டுனால அது வந்து கிடையாது. ஸோ இந்த 2 பாயிண்ட்லையும் உள்ள மொமெண்ட் வந்து 0. ஸோ MCB 0. ஸோ அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் 0. MCB நம்ம என்ன எழுதியிருக்கோம், MCB வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து 0. ஸோ இதுதான் உங்களுக்கு MCB.
நெக்ஸ்ட்டு ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சா, இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படியா சிம்பிளிஃபை பண்ணி தீட்டா பி தீட்டா சி கால்குலேட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஏ ஈக்குவேஷன் எடுத்துருக்கேன்னா அதை 12 மல்டிப்ளை பண்ணிட்டேன். பி ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஸோ அப்படின்னா இந்த 2 டேர்ம் காமனாக இருக்குமா, இது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ தீட்டா பி இதுலேருந்து நான் கண்டுபிடிச்சிடுவேன். சிம்பிள் மேக்ஸ் ஈக்குவேஷன் தான். நெக்ஸ்ட்டு தீட்டா சி கண்டுபிடிக்கணும். ஸோ தீட்டா பியை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி தீட்டா சி கண்டுபிடிங்க. இப்போ இஐ தீட்டா சி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இஐ தீட்டா பி இஐ தீட்டா சி. சப்போஸ் ப்ராப்ளத்தில் உங்களுக்கு இஐ வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அதில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா ஃபைனல் எண்ட் மொமெண்ட். ஸோ ஸ்டெப் 2 வந்து ஈக்லிபிரியம் கண்டிஷன், ஸ்டெப் 3 வந்து ஃபைனல் எண்ட் மொமெண்ட் எம்ஏபி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோமா, எம்ஏபி இஸ் ஈக்குவல் டு -13.33 + 0.5 EI தீட்டா பி. MBA வந்து என்னது, இந்த ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு MBC வந்து என்னது, தேர்ட் ஈக்குவேஷன். MCB வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் இந்த EI தீட்டா பி தீட்டா சி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொமெண்ட் கிடச்சிரும். ஸோ MBA சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், MBC சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், MCB. ஸோ இது எல்லாமே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் எண்ட் மொமெண்ட் கிடச்சிரும். ஸோ இதில் வந்து ஷியர் கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் மொமெண்ட் மட்டும் கேட்டாங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் செய்யுங்க. ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் கேட்டிருந்தாங்கன்னா இதை சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு சால்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் சப்போர்ட் ரியாக்ஷன், ஃபஸ்ட்டு எண்ட் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு இருக்கா, ஏபி. ஃபஸ்ட்டு தனியாக இந்த ஸ்பேன் எடுத்து சால்வ் பண்ணணும். அடுத்தது பிசி எடுத்து சால்வ் பண்ணணும். விஏ விபி விசி. ஸோ எல்லாமே ஷியர் எல்லாமே கால்குலேட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேன் எடுத்திருக்கேன் ஏபி. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸட் எண்ட் மொமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோமா, எம்ஏபி எம்பிஏ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எம்ஏபி வேல்யூ என்னதுன்னா உங்களுக்கு எம்ஏபி வேல்யூ -2.5, எம்பிஏ வந்து 35. ஸோ அதுதான் இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கும். 2.5 இங்கே வந்து 35. லோடு வந்து 10 kN ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க, 4 மீட்டர். ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏ அப்படின்னா -VB × 4. ஸோ ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், -VB × 4. ஸோ ப்ளஸ் இது வந்து கிளாக் வைஸ்னால +35 ப்ளஸ் உங்களுக்கு என்ன லோடு இருக்குது, 10 × 4 × 4/2. இங்கே வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது, -2.5 = 0. ஸோ டேக்கிங் மொமெண்ட் அபவுட் ஏன்னா பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். பிலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக எழுதிட வேண்டியதான். VB × 4 35 இங்கே வேல்யூ. நெக்ஸ்ட் இங்கே ஒரு மொமெண்ட். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிபி கிடச்சிரும். நெக்ஸ்ட் டேக் மொமெண்ட் அபவுட் பி. பின்னா ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். VA × 4 மைனஸ் இது 2.5, இங்கே 10 × 4 × 4/2, இங்கே +35. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு VA கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஸ்பேன் பிசி. ஸோ ஸ்பேன் பிசி பார்த்திங்கன்னா அடுத்தது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்களா, ஸ்பேன் பிசி இங்கே 2 மீட்டர் 3 மீட்டர் 50 kN. ஸோ இதை எடுத்துக்க வேண்டியதான். டேக்கிங் மொமெண்ட் அபவுட் பி அதே மாதிரி தான், -VC × B + 50 × 2. ஸோ இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டே வாங்க, 50 × 2. இங்கேருந்து எடுக்கும்போது 50 × 3 வரும், -35 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, = 0. நெக்ஸ்ட் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் சி. VB × 5 இங்கே மொமெண்ட் இருக்குது, -35 -50 × 3 = 0. VB = 37 kN. ஸோ அப்போ நம்ம VA VB எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் வரைஞ்சிடணும். இதுதான் உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஸோ ஃபஸ்ட் நான் எழுதியிருக்கேன். அடுத்தது எண்ட் மொமெண்ட் டயக்ராம். ஸோ மொமெண்ட் கண்டுபிடிக்கிறோமா, MAB வேல்யூ 2.5. நெக்ஸ்ட்டு BA BC இங்கே வந்து கிடையாது, சரியா, 0. ஸோ இந்த மொமெண்ட் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். எதுலனா நம்ம ஸ்டெப் 3ல் கால்குலேட் பண்ணியிருக்கோமா, அதை அப்படியே எழுதியிருக்கேன். 2.5 35 35 இங்கே 0. ஃப்ரீ மொமெண்ட் டயக்ராம்ன்றது இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து இருக்கா, யூடிஎல் கொடுத்தாங்கன்னா என்ன கண்டுபிடிப்பீங்க, WL²/8. இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா WAB/L, W × 2 × 3/L வந்து 5, சரியா. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 கிடச்சிரும். இது வந்து ஃப்ரீ மொமெண்ட் டயக்ராம். நெக்ஸ்ட்டு தேர்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து வரைஞ்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு இதை வரைங்க, இதை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த டயக்ராம் வரைஞ்சிருங்க. ஸோ வரைஞ்சிட்டிங்களா, இதுதான் உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோமா.
ஸோ VA வந்து 11.875. ஸோ இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், VA 11.875, VB வந்து 28.125. ஸோ இது எல்லாமே அப்படி இந்த டயக்ராமில். ஸோ இது வந்து உங்களுக்கு தனியாக ஷீட் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ 11.875, இங்கே 28.125, நெக்ஸ்ட் VC வந்து 13, VB வந்து 37. ஸோ இது எல்லாமே டயக்ராம் வருது வேண்டி தான். இது உங்களுக்கு ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், இது வந்து பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். That's all. Thank you for watching. If you like this video, please subscribe our channel.